இதுதான் மும்பையோட காய்கறி மார்க்கெட். சிட்டி ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. ஃபுல்லாக காய்கறி மார்க்கெட்டுங்க. நல்லா பாருங்கள், ஃபுல்லாக காய்கறி மார்க்கெட்டு. ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. பாருங்க, பயங்கரமாக இருக்கு. இப்போ காய்கறி மார்க்கெட்டை நம்ம தாண்டிட்டோம். சத்ரபதி சிவாஜி ரயில்வே ஸ்டேஷன் அங்கே போயிட்டுருக்கோம் நம்ம. பில்டிங்கை பாருங்கள், என்ன ஹைட்டுன்னு. செம்ம ஹைட்டு. அப்பா, சரியான ஹைட்டுங்க பில்டிங்கு. ரேட் ஹவுஸ், வெஜ்ஜு நான்வெஜ்ஜு சாப்பாடு கடை எல்லாம். ஆனால் காலையில் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும், அந்தளவுக்கு டிராஃபிக் இல்லை. ஃபுல்லாக படம் பாருங்கள், ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு படம் போட்டு வச்சுருக்காங்க. மும்பைனா மும்பை தாங்க. டாக்ஸி இது என்னன்னு தெரியல. போலீஸ் ஆஃபீஸா? இன்னும் நம்ம சத்ரபதி சிவாஜி ரயில்வே ஸ்டேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. போயிடுவோம், பார்ப்போம் எப்படி இருக்குங்க. இதுதான் ஃபஸ்ட் இடம். அங்கே டீ கடை எல்லாமே இருக்குது. அப்போ யார்கிட்ட கேட்போமா எஸ்எம்டி எங்கே இருக்குதுன்னு கேட்டால் நம்ம புதுசாக வர்றதுனால நமக்கு ஊர் தெரியாது. எஸ்எம்டி கேட்போம். ஜி எஸ்எம்டி ரயில்வே ஸ்டேஷன். எஸ்எம்டி ரயில்வே ஸ்டேஷன். ரைட். ஓகே சீக்கா நேராக போகணுமா? சிவாஜிராவ். இப்போ நம்ம நேராக ரயில்வே ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு மும்பாய் வந்திருக்கோம், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு காலையில். இது வந்து இங்கே நடக்கணும் போல், மெயின் அது. கரும்பு கடை. கரும்பு காலையிலே ரெடி ஆகிட்டுருக்கு. காலையிலே பூனையை பார்த்தீங்களா? 2 பூனை. இத்தனை பூனை பாருங்கள். சத்ரபதி சிவாஜி ரயில்வே ஸ்டேஷன், பாம்பே, மும்பை. நடக்கணும் போல, ரொம்ப தூரமாக இருக்குது. மெயினில் பக்கத்தில் நெருங்கி வந்துட்டாங்க. சத்ரபதி சிவாஜி ஸ்டேஷனுக்கு மேலே ஏறி கீழே இறங்கி போகணும் போல்.